அப்பா அம்மாவுக்கு நல்ல ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தேடிட்டு இருந்தோம். அப்பதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சிட்டோம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக நம்ம கௌஸ்துபம்ல ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, ஹவுஸ் கீப்பிங், சீனியர் ஜிம், ஹை கிளாஸ் வெஜிடேரியன் ஃபுட், சிவா விஷ்ணு ஆலயம், பாடசாலை, கோசாலை, வாக்கிங் ட்ராக், பார்க், travel arrangements, 24 hours security, 24 hours power backup generator, indoor games, entertainment programs. இப்படி பெரியவாளுக்கான சகல வசதிகளோட அமைஞ்சதுதான் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் இருந்து 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ட்ரெடிஷனல் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. இன்றைய நிகழ்வின் முதல் நிகழ்வாக இறைவணக்க பாடலை நமது கலைமாமணி ஜானகி சுப்பிரமணியம் அவர்கள் இசைக்க உள்ளார்கள். ஸ்ரீ குருபியோ நமஹ. இன்றைய இனிய விழாவுக்கு நம்மிடையே தன்னுடைய பொன்னான நேரத்தை பகிர்ந்து கொண்ட ஒரு வைபவத்தை தெரிவிக்கும் அளவில் வந்திருக்கும் திருமிகு டாக்டர் தேவார திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும், கலைக்காவலர், கல்வெட்டு ஆராய்ச்சி நிபுணர், இலக்கிய மாமேதை, இலக்கிய உபன்யாச சக்கரவர்த்தி என்று பலவிதமாக அழைக்கிறதுக்கு பல யோகியதையும் உள்ள நம்மளுடைய அன்புமிகு பாசமிகு ஸ்ரீவத்சத்தில் நம்மை நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கும் திருமிகு சீதாராமன் அவர்களுக்கும், நமது ஸ்ரீவத்சம் வாசிகள் அனைவருக்கும் என்னுடைய சந்தோஷத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இறைவணக்க பாடல் மகான் ஸ்ரீ ஸ்ரீ பெரிவாளை பற்றி. காலடியில் அவதரித்த கருணை பெருங்கடலே, நின் காலடியே தஞ்சமென்று காலம் கழிக்கலானீன். காலபயம் தீர்த்து கடுகியே வந்து எந்தன் காலடி ஓயும் முன்னே நின்றன் காலடி சேர்ப்பிப்பாயே. சதா சிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம். காமகோட்டி மட்டேஷானம் காமகோட்டி சமானாங்கம் காமகோட்டி பலப்பிரதம் காமகோட்டிம் நதோஸ்ம்யகம் ஜகதாம் குருவர்யம் ச காமகோட்யாதிபம் சிவம் ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர தேசிகேந்திரம் தம் உபாஸ்மகே. सर्वज्ञपीठे भास्वन्तं सर्वज्ञपीठे भास्वन्तं स जयेन्द्र सरस्वती श्रीमद्विजयेन्द्र सरस्वतीं च नमामि शरदशतं. பால் நினைந்தூட்டும் தாயினு சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி
உலப்பில்லா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவதினியே யானுனை தொடர்ந்து சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதினியே தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பொன்னார் மேனியன் திருவடிகள் போற்றி 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 பொன்னார் திருவடி மகாபெரிவாள் பொன்னார் திருவடி போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் இனிய நல் மாலை வணக்கங்கள். இன்றைய மாலை பொழுது ஒரு இனிமையான தெய்வீக பொழுதாக அமையப்போகிறது. எப்பொழுதுமே திருமூலர் சொல்வார், தெளிவு குருமேனி திருவுருவம் காண்டல் அப்படின்னு. அவரை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறது ஒரு தெளிவு அப்படின்னு குருநாதருடைய மகாத்மியத்தை பற்றி திருமூலர் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார். அந்த வகையில் காஞ்சி மகா சுவாமிகள் நமக்கெல்லாம் வந்து ஒரு கண்கண்ட தெய்வமாக என்றென்றும் இருந்து கொண்டிருப்பவர். அவரை பற்றி நினைக்கிறதோ பேசுகிறதோ ஒரு எப்பொழுதுமே ஒரு தெய்வீகமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இன்று நம்முடைய எழுந்தருளில் இருக்கும் தேவார டாக்டர் ஆர் சுப்பிரமணியம், அவர் முறையான ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரும் கூட. காஞ்சி பெரியவரோட அவருக்கு எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்ததுன்னா, இந்த திருமறை தலங்கள் அத்தனையும் பார்த்து அவருடன் பகிர்ந்து கொண்டு காஞ்சி பெரியவாளே ஒவ்வொரு கோயிலை பற்றியும் சொன்னதை கூட இருந்து கேட்டு பொன்னார் மேனியனுடன் பொன்னான நாட்கள் அப்படின்னு 6 பாகம் 272 திருமறை தலங்களை பற்றியும் பெரியவா என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத தொகுத்து எழுதின மகா பாக்கியம் பெற்றவர். அந்த அனுபவத்தை இன்றைக்கி நம்ம ஸ்ரீவத்சவாசிகளுடன் அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். இன்றைக்கி எதேச்சியாக இன்றைக்கி டாக்டர் டி.கே. வைராஜனோட இன்றைக்கி ஆஃபீஸில் பேசின்னு இருக்கும்பொழுது என் டேபிளில் இந்த புத்தகம் இருந்தது. அதை பார்த்துட்டு அவர், உங்களுக்கு தெரியும் அவரை பற்றின அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை, அவர் வந்து ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். இந்த புத்தகத்தை அவரை மீட் பண்ணாமலே இதனுடைய சப்ஸ்டான்சஸ் இந்த புக்கை படித்து பல இடங்களில் கோட் பண்ணி பேசின ஒரு காட்சியை என்கிட்ட காமிச்சார். அதனால் ஐ இன்வைட் ஹிம் டு டாக் அபவுட் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் டாக்டர். சார் ப்ளீஸ் கம். அதனைத் தொடர்ந்து டாக்டர் சுப்பிரமணியம் அவர்கள் உரையாற்றுவார்கள். தேங்க்யூ. சார் சீதாராமன் சார், இது பூம்புகார் ரோடு தானே? பூம்புகார் ரோடு தான். கும்பகோணத்திலேருந்து சில அன்பர்கள் வர. பெருமதிப்புக்குரிய தேவார டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களே, சீதாராமன் அவர்களே, ரெஸ்பெக்டட் ரெசிடென்ட்ஸ், இந்த புத்தகத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வாங்கும்போது நான் இது மிரக்கிள்ஸ் பற்றி இருக்கும்னு நினச்சேன். பெரியவாவுடைய மிரக்கிள்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அந்த டைட்டில் பொன்னார் மேனியுடன் பொன்னான நாட்கள் அப்படின்னு இருந்தது. மிரக்கிள்ஸ் மிரக்கிள்ஸ் மிரக்கிள்ஸ், நிறைய புத்தகங்கள் மிரக்கிள்ஸில் வருது. பெரியவருடைய மிரக்கிள்ஸ் நமக்கு தேவை. ஒரு சிஷ்யன் குருவை நோக்கி போவதற்கு இந்த மிரக்கிள்ஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அடைந்தவுடன் இந்த மிரக்கிள்ஸ்க்கு வேலை கிடையாது. குருவுடைய சித்தாந்தங்கள், அவருக்கு நம்ம கொடுத்த பாடங்கள், அதையெல்லாம் நாம் பின்பற்றிதோ இல்லாமல் உலகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது வெரி ஃபியூ புக்ஸ் ஹவ் கம் ரைட் நவ். நான் பல இடங்களில் கோட் பண்ணியிருக்கேன்.
பெரியா வந்து குட் கவர்னன்ஸ் இஸ் எ ஸ்பெஷலிஸ்ட். நிறைய பிரைம் மினிஸ்டர்லாம் ஆரம்பித்து அம்பாசிடர் வர அவரை வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. நானி பல்கிவாலா அமெரிக்காவோட அம்பாசிடராக போனபோது இந்தியாவுக்கு வந்து அமெரிக்கன் டெமோக்ரஸி ஜனநாயகம் தான் பெஸ்ட் என்பதை ப்ரூவ் பண்ணி காமிச்சார். இட்ஸ் நாட் ஒர்க்கிங். அதே மாதிரி சார்க் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அசோசியேஷன் 15 பக்கத்துக்கு அவர் டைப் பண்ணது இன்னும் இருக்குது. அதாவது உலக அரசியலில் சித்தாந்த இஸ் பாலிமேத்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம சுதந்திரம் அடைந்த உடனே நமக்கு ஒரு படிப்பினேன்னு ஒரு கிட்டத்தட்ட 15 பக்கத்துக்கு ஒரு ரிலீஸ் பண்ணார். எந்த பத்திரிக்கையும் அதை பப்ளிஷ் பண்ணலை. ஏன்னா இட்ஸ் அகேன்ஸ்ட் அவர் பாலிட்டிஷியன். உண்மையான சுதந்திரம் என்பது ஆன்மீகத்தை நம்ம வளர்ப்பது தான் அப்படிங்கிறது தான் அதோட சித்தாந்தம். அதையும் அவர் அது இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் சொன்னது வந்து வெளியில் அதிகமாக சொல்லவில்லை. மிரக்கிள்ஸ் மட்டும் பேசிக்கொண்டு இந்த புத்தகம் அப்படித்தான் இருக்குமோ என்று பார்த்தபோது தெரிஞ்சுது இது மிரக்கிள்ஸ் அல்ல. மிரக்கிள்ஸ் ரொம்ப சொல்லவே இல்லை. நிறைய சீக்ரெட்ஸ் சொல்லியிருக்கார். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ், ரகசியங்கள், நமது தினசரி வாழ்க்கைக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கிறது. அது ரொம்ப அழகாக அவர் தொகுத்தது மட்டும் இல்லாமல் அப்படியே இழஞ்சு போகிறார். இது படிக்க படிக்க நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு தேவார தலங்களில் இந்தளவு இன்டெப்த்தாக போன புத்தகம் இது ஒன்று தான். ஒன் ஆஃப் த ஃபியூஸ் நினைக்கிறேன். அது அந்த மாதிரி புத்தகம் அது. அதிலிருந்து சில சீக்ரெட்ஸ் மட்டும் நான் ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் சொல்கிறேன். அந்த நம்பரையும் போட்டு சொல்கிறேன். நான் முதல்ல அவர் சொன்னது வந்து விதியை ஜெயிக்கிறதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு அவர் பார்க்குறார். விதியை ஜெயிக்க மந்திரம் பேஜ் நம்பர் 59. பித்தா பிரேசூடி பெருமானே அருளாளா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். ஐ எம் கோட்டிங் ஹிம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரியவா சொல்கிறாருன்னா, கடைசி பாட்டில் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்த்தல் எளிதாமே என்று முடிக்கிறார். அதுக்கு பெரியவா என்ன சொல்கிறாருன்னா, பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா எல்லாமே நம்ம தலையில் எழுதிட்டான். அப்புறம் இப்போ இருக்கிற கர்ம பலன் இருக்குது. இது எல்லாமே ஒழிய வேண்டுமென்றால் வினை விதியையும் ஜெயிக்கலாம். இந்த தேவாரத்தை சொன்னாலே போகிறோம் அப்படிங்கிறார் அவர். தொல்வினை தீர்த்தல் எளிதாமே. ஆகவே பித்தா பிரேசூடி அப்படிங்கிற பாடல் நம்ம தினசரி பாராயணம் சென்றால் நமக்கு வந்து விதியையும் ஜெயிக்கலாம் என்று இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். செகண்ட் வந்து கடைசியில் கூப்பிட வரைக்கும் நினச்சேன் நான். அப்புறம் கவித்துவம். இங்கே நிறைய பேர் ஸ்பீல் போகிறேன் இல்லையா, பாட்டு பாடும்போது எந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சா பாடல் நன்னா பாடலாம், அப்புறம் வந்து எதை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு இது கொடுத்துருக்கார் அவர். கவித்துவம் பேஜ் நம்பர் 75. சௌந்தரிய லகரியில் 75வது பாடல். தவ சந்நியதம் மன்னியே தரணி தவ கனிய ஆரம்பிக்கிறதுல 75th ஸ்லோகம். உன்னுடைய திருமுலை பாலில் வாக்தேவதியான சரஸ்வதியே இருக்கிறாள், அதனால்தான் உனது பாலை அருந்திர திராவிட குழந்தை தலை சிறந்த கவிஞர்களுக்கும் கவிஞன் ஆவான் அல்லவா. இந்த சோஸ்திரத்தை சொன்னால் கவித்துவம் சித்திக்குங்கிறது. அதாவது இந்த பாடலை சௌந்தரிய லகரி 75 ஸ்டார்டிங் வித் தவ சன்னியம்ங்கிற பாடினீங்கன்னா கவித்துவம் அதிகமாகும். தட் மீன்ஸ் ஸ்மீலில் நீங்கள் கூட நல்லாவே பாடலாம். ஸோ இதை நீங்கள் வந்து டெய்லி பாராயணம் பண்ணலாம். இது ஒன்று. மூன்றாவது, சீதாராமன் அவர்களுக்கு இது ஒரு என்ன கேட்டால் ஒரு தீனி தான். சீர்காழிக்கு வந்து 12 பெயர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு கல்வெட்டு பார்த்தோம்னா 3 பெயர்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் இவர் இந்த புத்தகத்தில் பேஜ் நம்பர் 74 சீர்காழிக்கு 12 பெயர். பிரம்மபுரம், வேணுபுரம், புகலி, வெங்குரு, தோணிபுரம், புன்னாபூமி, சீரபுரம், புரவம், சீர்காழி எல்லாம் தெரிஞ்சது. அப்புறம் சம்பை, கொச்சைவாயும், கழுமலனம். இது எல்லாமே சீர்காழிக்கு 12 பெயர். ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்கிறார் ஏன் அந்த பெயர் வந்தது என்று சொல்கிறார். புத்தகத்தை வாங்கி படிங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய சொல்ல முடியாது இருக்கும் அது. அப்புறம் சீர்காழி பதிகம் நினைக்கிறேன்.
எரிமழுவோடு இளமான் கையின்றி இருந்த பிரான். இங்கு சுவாமி அம்பாள் மனுஷ கோலத்திலே இருக்கா. 2 கைதான், மான்மழு 2 உள்ள 4 கை உள்ள காட்சி கிடையாது. மானுஷ ரூபத்தில் இருக்கிற மூர்த்திகளுக்கு பவர் அதிகம், ரொம்ப உத்திஷ்டமானது என்று சொல்கிறார். இது எனக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். அது மானுட உருவத்தில் உள்ள அந்த விக்கிரகத்துக்கு மூர்த்திக்கு ரொம்ப பவர் இருக்குன்னு பெரியவா சொல்கிறார். பேஜ் நம்பர் 83. அப்புறம் வந்து மாலை மாற்றுங்கிற பதிகத்தில் வந்து இப்போ சினிமாவில் வர கானா பாட்டு மாதிரி ஒரு பாட்டு வருது. யாமாமா நீ யாமாமா யாழிகாமா காணாக்கா காணகாமா காழியா மாமாயா நீ மாமாயா அப்படின்னு வருது. இப்போ இந்த பாட்டு மாதிரி வருது. அதுக்கு பெரியவா சொல்கிறா, இது விகடகதி மாதிரி, இது திருப்பி சொல்லு அதே மாதிரி தான் வரும். சம்பந்தர் வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறா. சுப்பிரமணிய சுவாமியோட அவதாரம், தமிழ் எப்படி விளையாடுறது பாரு அப்படின்னு பாடலுடைய அர்த்தத்தை சொல்கிறார். முதல்ல பாருங்கள், யாம் ஆமா யாம், நாங்கள் ஜீவாத்மாக்கள். நீ யாமாமா, நீ பெரிய தலைவன் எங்களுக்கு. யாழிகாமா, நீ யாழ், வீணை வாசிப்பவர். காணாக்கா, மன்மதனை எரித்தவர். கான் நாகாமா, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நாகத்தை மேலே போட்டு கொண்டிருக்கிறாய். காழியா, சீர்காழியில் இருப்பவன். மாமாயா, நீ இந்த ஜகத்து உண்மை அப்படிங்கிற மாயை நீதான். மாமாயா, மாமையில் அடிபடாத பிரம்மம் நீ. அதாவது யாமாமா நீ யாமாமா யாழிகாமா காணகாமா காழியா மாமாயா நீ மாமாயா. இது பாட்டு நான் கேட்டதே இல்லை முன்னாடி, அருமையாக இதை சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். இப்போ இருக்கிற கானா பாட்டு மாதிரி தான் அது, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அவர். அப்புறம் அகெயின் சீதாராமன் ஐயா அவளுக்கு ஒரு இது வந்து ஒரு பாருங்களேன், திருப்புள்ளை மங்கையில் வந்து பசுபதி கோயில்னு சொல்கிறாங்க. கர்ப்பகிரகம் அகழி மாதிரி இருக்குது. துர்கை ரொம்ப விசேஷம். பட்டீஸ்வரம், திருநாகேஸ்வரம், புள்ளமங்கை 3 துர்கையும் ஒரே சிற்பி செதுக்கிறார் சொல்கிறார் அப்படிங்கிறார். 3மே ஒரே சிற்பி செஞ்சுதான் அவர் சொல்கிறார் அவர். ஸோ பியூட்டிஃபுல். இந்த மாதிரி பல செய்திகள் இந்த இதில் இருக்குது. கடைசியில் வந்து ஒன்றே இது நான் ஆக்சுவலாக இது நான் கடைசியில் சொல்லலான்னு நினச்சேன். இருந்தாலும் இது நகைச்சுவை ததும்ப காஃபியை பற்றி இவர் சொல்லியிருக்கார். இது நகைச்சுவை தவிர உள்ளூர ஒரு வேதனை பெரிவா மனசில் இருக்கிறத எங்களுக்கெல்லாம் புரியுறது. அதுதான் சொல்கிறேன். அந்த செகண்ட் வால்யூமில் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியா சர்வ விக்னோப சாந்தி. இதுக்கு என்ன மீனிங் தெரியுமான்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது இருந்தாலும் நான் சொல்ல இதில் ஒரு மீனிங் இருக்குது. சீரியஸாக இருக்கார், முகத்தில் சிரிக்கவே இல்லை அவர். சுக்லம்னா வெள்ளை, வெள்ளைனா இது பால். விஷ்ணுனா என்ன கருப்பு, கருப்பு இது டிகாக்ஷன். சசிவர்ணம், கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த சசிவர்ணம், தட் இஸ் மிக்ஸ்ட். சதுர்புஜம், மாமியோட 2 கை கொடுக்க அதை மாமாவோட 2 கை வாங்கிக்கும். சதுர்புஜம், அது 4 சதுர்புஜம். இப்படி வாங்கிட்டு அந்த மிக்சட் காஃபியில் இருக்கிற காப்பியை மாமி கொடுக்கறத தியோதாத் நினச்ச உடனேயே பிரசன்ன வதனம், மாமா முகம் பிரசன்னமாகிவிடும். அது குடித்த உடனே சர்வ விக்ன உபசாந்தியே, எல்லா கஷ்டமும் போய் அவருக்கு உபசாந்தம் வந்துவிடும் என்று சொல்கிறார். இதில் இது ஒரு காமெடி மாதிரி ஜோக் தான் சொன்னாரே தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா, 1920 1960 வரை பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிராமின்ஸ் நம்ம எல்லாருமே போர் தான். ரொம்ப அதிகமாக, அதாவது நல்ல வெல் டு டூன்னு பார்த்தீங்கன்னா 5%, 10%, மேக்ஸிமம் 10%, அது கூட இருக்காது. அந்த சமயத்தில் காஃபி என்ற பானத்தை நீங்கள் மாதம் எவ்வளோ செலவழிக்கிறேன்னு கணக்கு போட்டு பார்க்குறது. அந்த காலத்துலேயே 150 ரூபா இருது ஒருத்தருக்கு. நான் சொல்கிறேன் அந்த காலத்தில். இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து அதனால் என்ன சொன்னார்னா, காஃபி சாப்பிடுவதனால் செலவு அதிகமாகிறது, அதனால் நீங்கள் காஃபி குடிக்காதீங்கன்னு தான் சொன்னாரே தவிர காஃபியை குடிக்காதுன்னு சொன்னது எனக்கு தெரியல. ஏன்னா கஃபைன்கிறது வந்து உடலுக்கு நல்லதுன்னு தான் இப்போ சொல்கிறான். அதுவும் இல்லாமல் இங்கே வந்தோன்னா காஃபியெல்லாம் மிஸ் பண்ணவே முடியாது, சான்சஸே கிடையாது. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் அவர் சொன்ன ஒவ்வொன்றும், பெரியவா சொன்ன ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு மீனிங் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் மெயினாக சொல்ல வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, தேவார ஸ்தலங்கள் அவ்வளவும் போயிட்டு அந்த ஸ்தலங்களுடைய அதாவது என்ன சொல்கிறது, இன்ட்ரிகேட் எசோட்டரிக் மீனிங் எல்லாம் பெரியவா சொல்கிறா. இந்த புத்தகம் த பெஸ்ட் புக் ஐ ஹாவ் சீன் திஸ். இது எழுதிய
டாக்டர் ராம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி. இந்த புத்தகம் டெஃபினட்டாக படிக்கணும். நீங்கள் 2வதுல இருக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு ஒரு சீக்ரெட்டாக தான் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் சேர்த்து வச்சுருந்தேன். நான் கடைசியில் அவர் கூப்பிடுவார்னு நினச்சிருந்தேன். இப்போ வந்து நான் ரொம்ப பேசி ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் அ லாட். கண்டிப்பாக தொடர்ந்து பேசணும். ஏன் அவரை நான் கூப்பிட்டேன் அப்படின்னா, ரொம்ப எதேச்சியாக அன்பிளான்டாக நடந்தது. இன்றைக்கி வேறு ஒரு விஷயமா என்னோடய ஆஃபீஸ்க்கு அவர் வந்திருந்தார். அப்போ டேபிளில் இந்த புத்தகத்தை பார்த்தார். இந்த நிகழ்ச்சியும் அவரால் பார்த்துருக்கார், பட் கார்லேட் பண்ணிக்க முடியல. பட் அந்த புத்தகத்தை பார்த்த உடனே அவருக்கு நான் இவரை பற்றி நான் நிறைய இடத்துல கோட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு சான்றாக அவருடைய லேப்டாப்லேருந்து 2 ஸ்பீச் எடுத்து காமிச்சார். அப்போது அறிமுக உரையிலேயே அவர் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் அவரை திடீர்னு கூப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே இத்தனை ரசிகர்கள் இங்கே இருக்கா, எல்லோரும் பக்தியோடு காத்துட்டுருக்கா. மேற்கொண்டு காலம் தாழ்த்தாமல் மைக்கை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். உங்களுடைய அனுபவத்தை கேட்க காத்துட்டுருக்கோம். தேங்க்யூ. மகே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். அடியார் பெருமக்கள் எல்லாருக்கும் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன ஆகிய தேவார டாக்டர் சுப்பிரமணியம் என்னுடைய துணைவி. ஒரே வார்த்தையில் சொன்னால் ஷீ இஸ் மை காடு. உமா 2 சிவர் சார்பிலும் வணக்கங்களை தெரிஞ்சுக்கிறோம். 1983 ஜூன் 16ஆம் தேதி அவளை நான் கைப்பிடித்தேன். இன்றைக்கி எங்களுடைய 41வது வெட்டிங் ஆனிவர்சரி. இதில் இந்த மாதிரி அடியார்களோடு வந்து ஒரு உரையாடலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மகா பெரியவளோட கிருபையும் அது சீதாராமன் சார் மூலமாக கிடைச்சது. சீதாராமன் சாருக்கு முதல்ல நன்றி. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். 11 வருஷம் முன்னால் அப்போ நான் செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இவளும் சின்ன பொண்ணும் சென்னையில் தான் இருந்தா. டான்ஸு விஷயமா ஷீஸ் பரதநாட்டியம் டான்ஸர் ஆல்சோ. ஒரு சண்டே அன்றைக்கி நான் அங்கேருந்து காலையில் புறப்பட வேண்டியவன். திடீர்னு எழுந்தோடனே கட்டில் அப்படியே தலை சுற்றிட்டு உலகவே சுற்றுற மாதிரி இருந்தது. இட் வாஸ் அ சண்டே. அந்த சண்டே அன்றைக்கி என்னாச்சுன்னா, அப்புறம் ஒரு 8 மணி ஆச்சு. பொண்ணு இருந்திருந்து, என்னப்பா நீங்கள் எனக்கு ஊருக்கு போகலையான்னு. இல்லை, ஒன்றுமே உட்காரவே முடியல, நிற்கவும் முடியல, ஒன்றுமே தெரியலேன்னு. அன்றைக்கி அதுக்கப்புறம் உடனே என் ஃப்ரெண்டு டாக்டர் சுந்தரராஜனுக்கு ஃபோன் போட்டேன். எங்கள் கும்பகோணத்தில். நான் கும்பகோணம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மெம்பர் தான். ஐம் மெடிக்கல் டாக்டர். அப்போது என்ன சொன்னால், அதுக்கப்புறம் பிபிஎஃப்க்கு எது பண்ணி செக் பண்ணிடு சுப்புன்னார். அன்றைக்கி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நான் ஒரு டாக்டர் தேடி இருக்கேன் சென்னையில், இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் டாக்டர். அப்புறம் துளசி ராஜ் அப்படின்ட்டு நம்ம எம்ஆர்எஸ் பாண்டரங்க செட்டியாரோட ஃப்ரெண்டு. அவர் பொடி செக் பண்ணிட்டு எவ்ரிதிங் வாஸ் நார்மல். சுந்தரராஜ் சொன்ன மருந்து ஒரு 3 நாள் சாப்பிட்டுட்டு தென்னை கேம்பேக். அப்புறம் எம்ஆர்ஐலாம் எடுத்து பார்த்தா எல்லாம் நடந்தது. இப்படி எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் 11 வருஷம் கழித்து கடந்த லாஸ்ட்டு சண்டே 9th of June காலம்பு வந்திருக்கிற உலகமே சுற்றிட்டு உடனே கீழே ரிசப்ஷன் ஃபோன் போட்டேன். 5 நிமிஷத்துக்குள்ளே தி நர்ஸ் வாஸ் தேர், எவ்ரிதிங் வாஸ், சுகர் எல்லாம் செக் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே எவ்ரிதிங் வாஸ் அட் டோர் ஸ்டெப். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்துறதுக்காக வேண்டி ஐ ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கிவ் சீதாராம் a very big hand. அப்போ தான் இந்த நிறுவனத்துடைய ஆற்றல் என்ன, ஏன் அத்தனை பேர் அவருக்கு பின்னாலே வராங்கிறத அன்றைக்கி நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தேன். இதை நான் முதல்ல சொல்லிட்டு ஆரம்பிக்க வேண்டியது என்னுடைய கடமைங்கனால ஆரம்பிக்கிறேன். இந்த தேவார டாக்டர்னால கன்ஃபியூஷனாக இருக்கும் உங்களுக்கு என்னன்ட்டு. ஒரு ஷார்ட்டாக ஒரு 2-3 minutes சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட் எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ 1969 தைப்பூசத்து அன்னைக்கு சாமியை நேரில் பார்க்கணும். அதாவது 1967 மகாபெரிவாளை ஃபஸ்ட்டு தரிசனம் பண்ணேன். ஒரு பெரிய ஒளிப்பிழம்பாக எனக்கு காட்சி கொடுத்தா தேனம்பாக்கத்தில் சிவாஸ்தானத்தில் வச்சு. அதுலேருந்து சாமி மனுஷனாக அவதரிக்கக்கூடியது உண்மைதான்ங்கிறத நான் அன்றைக்கி புரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் 1969 தைப்பூசத்து அன்னைக்கு சாமியை நேரில் பார்க்கணும் அப்படின்னு பாம்பன் சாகினார் அப்படின்ட்டு ஆற்றுல சொல்லாமல் கொள்ளாமல் ராலி மலைக்கு போயிட்டேன்.
போய் 17 நாள் ஐ வாஸ் இன் மெடிடேஷன் அட் பிராலிமலை. அதுக்கப்புறம் எங்கேயோ முருகன் கோயிலுக்கு தான் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு கோயிலை தேடி வந்து என்னை கண்டுபிடிச்சி கூட்டின்னு வந்துட்டான். இனிமேல் நீ என்ன வேணால் பண்ணிக்கூடா, நான் உன் விஷயத்தில் தலையிடல, மெடிக்கல் இது மட்டும் முடிச்சிடுறா அப்படின்னார். அதனால் இடையிலே வந்து 1971 திருப்பி வந்து சுவாமி விவேகானந்தர் ராக்கில் போய் டிசம்பர் 22, 23, 24 வந்து ஹோலி மதர் சாரதா தேவிஸ் பர்த்டே மெடிடேஷனில் இருந்திருக்கேன். பல இடங்களில் இப்படியே இருந்திருக்கேன். அப்புறம் வந்து 1978 வந்து சரி தீவிரமாக சன்னியாசாசிரமம் வாழ்ந்துருதுன்ட்டு ஹகரியில் இருந்த பெரியவா நேராக அவர்கிட்ட போனேன். போன உடனே எங்கள் அப்பாவும் கூட வந்திருந்தார். ஒரு 15 நாள் பெரியவாளோட இருக்கணும்னு சொன்னோடனே இப்படி காமிச்சார். 2 நாள் இருக்கலாம், அப்புறம் போய் சொல்லிடும் அப்படின்னார். நான் போகிறவன் பின்னால் நீங்கள் அனுப்பிச்சுவேன்னு பொருட்டு போயிட்டார். அதுலேருந்து பெரியவா சர்வைக்கியருங்கிறதெல்லாம் அப்போல்லாம் மைண்டில் கிடையாது. அவர் கண்ணில் பட்டுறக்கூடாதுன்ட்டு திருட்டுத்தனமாகவே ஒழிஞ்சுட்டே இருந்தேன். 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. டெய்லி வந்து அங்கே பாண்டியம் சிமெண்ட்ஸோட கம்பெனியோட இதில் அந்த ஒரு கோயில் வாஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், பிள்ளையார் கோயில். அதுலேருந்து ஆத்தங்கரைக்கு போகிறப்போ நான் டெய்லி ஆனால் அவருக்கு தெரியாமல் பூ பறித்து கொண்டு போய் வச்சுருப்பேன். ஏன்னா முருகநாயனார் மாதிரி பூ பறித்து வைக்கிறது வந்து ஒரு பெரிய இது. எங்கள் அப்பா வந்து பிஹெச்டி இன் ஃப்ளோரிகல்ச்சர், பூக்கள் மல்லிகைப்பூவில் ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி வாங்கியிருக்கார். அதனால் பூ வச்சு அர்ச்சனை பண்ணுறது எங்கள் குடும்பத்திலே வழக்கம். வந்து என் பின்னால் நின்றுட்டார். நான் ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படி இது இருந்தேன். அப்புறம் முன்னாலே வந்து நின்றுட்டார். நான் அசட் வழியை திரும்பி பார்த்தேன். இன்னைக்கு பாலு மாவன் ஸ்ரீகண்ணை பார்த்து 2 நாள் தானே இருக்கு சொன்னேன், என்ன நீ என்ன ஒன்று அனுப்பலையா அப்படின்னார். எனக்கு அவ்வளோ எல்லாமே கரைஞ்சி போயிடுத்து. கரைஞ்சி பார்த்தேன். இந்த வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டோ டன்லப் கிருஷ்ணய்யர் அப்படின்ட்டு இவருடைய சன் வந்து இப்போ தான் 2 மாதம் முன்னால் காலமானார். டாக்டர் P.K. நாராயணசாமின்ட்டு விஜயா ஹாஸ்பிட்டல் ஹி வாஸ் தி சீஃப் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து நான் என்னோடய வித்தாந்தத்தெல்லாம் சொன்னேன். இந்த மாதிரி நான் வந்து பன்னீர் திருமுறையும் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி பெரியவா என்னை வர சொல்லியிருக்கா. நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே மனோகரங்கிற இன்ஜினோட ஆற்றல் இருக்கேன், நீ என்னோடு வந்துரு, நான் ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ட்டார். அப்பாடா அப்படின்ட்டு அது அப்படித்தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இவரோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னனால பெரியவா இன்னும் மன இறங்கி சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னார். அதில் அப்படித்தான் வந்து ஆக்சிடென்டலாக சொல்கிறதா இல்லை பெரியவாளை தீர்மானம் பண்ணி ஒரு ட்ராமா நடத்தினால தெரியாது. திருமுறைகள் எல்லாம் வந்து எல்லாவற்றையும் உபதேசம் பண்ணி டெய்லி காலை இரவு 2 வேளையும் திருமுறைகள் படிப்போம். டெய்லி கிளாஸ் எடுப்பாள். எந்த ஒரு ஸ்தலங்களை பற்றியும் சொல்லுவாள். அதோடு அவருடைய பர்சனல் அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவாள். அப்படி ஒரு ஹேபிட்னால் வந்து அதில் டெய்ரியில் எழுதி வச்சுருந்தேன். அப்போல்லாம் ஷார்ட் ஹேண்டுன்னு ஒன்று இப்போ இருக்கான்னு தெரியாது. அதாவது பேசினா கடன்னு நோட் பண்ணி எழுதுறதுக்கு அதுக்காண்டி ஷார்ட் ஹேண்டும் படிச்சுட்டேன். எல்லாத்தையும் எழுதணும். அது என்ன, இந்த ராமகிருஷ்ண பரமேஸ்வரோடைய இது வந்து மகேந்திரநாத் குப்தா அப்படின்னு அப்படின்னு இருக்கும், ராமகிருஷ்ண கதாமிரதம்ட்டு. அவர் மாதிரியே நான் ஒன்று பெரிய எழுத்தாளரான எல்லாத்தையும் நோட் பண்ணணுன்னு ஒரு ஆசை. அந்த எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அது அப்படியே ஒரு பக்கமாக அப்படி போயிருந்தோ. அப்புறம் பொன்னார் மேனியோட பொன்னார் நாளுக்கு முதல்ல வந்து மகாபெரியோட 100ஆண்டு விழா வந்து 1993 வந்தப்போ பாலு மாமாவும் மேட்டூர் சாமிகளும் டாக்டர் நீ வந்து உன்னோட அனுபவங்களெல்லாம் எழுதுனா முழுமுதற் கடவுளுடன் 30 நாட்கள்ங்கிற தலைப்பில் நான் எழுதினேன். வால்யூம் 3 இருக்குது. போகும் அது வந்து எடிட் பண்ணி ஒரு 5 பேஜ் போட்டிருந்தான். அது வந்து அது பெரிய வந்து நந்தமர் ஊரன் என்றான் அப்படின்னு வந்து அவர் பரமேஸ்வரன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாசத்துக்கு திருப்பறப்போ உபமன்ய முனிவர்கிட்டலாம் சொல்லுவார். அதே மாதிரி அடியே நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சீவிகை ஏற்றுவித்துங்கிற மாதிரி இந்த சுப்பிரமணியம் இருக்கானே இவன் சிஷ்யன் தான் அவர் அடிக்கடி சொல்லிப்பார். அது பல இது நிறைய இருக்குது, நான் இன்னும் நிறைய சொல்கிறேன். அப்போ வந்து அந்த நந்தமர் ஊரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்தாச்சு, ஒரு ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் 2004 வந்து டாக்டர் நீங்கள் வந்து உங்களோட அனுபவங்களை நிறைய எழுதுங்க திருப்பி மேட்டூர் சாமிகள் காஞ்சிபுரத்துக்கு. நான் தான் ஏற்கனவே எழுதியாச்சேன்னு நினச்சேன். இல்லை நீங்கள் எழுதுங்கன்னார். நான் சரிதான் ஒரு சோம்பேறித்தனத்தில் இருந்துட்டேன். அப்புறம் இந்த மகாபெரிவா தரிசன அனுபவங்கள்ன்ட்டு நிறைய வால்யூம்ஸ் வருது. அதில் வால்யூம் 3 இந்துவாசன், அது நாங்கள் 4 பேர் படித்தோம். டன்லப் கிருஷ்ணய்யர், கதர்கடை வெங்கட்ராமையர், அடியன், அப்புறம் இந்துவாசன். இப்போ வந்து கோயிலில் மணி அடிச்சுட்டு இருப்பாள் மகாபெரிவா பிருந்தாவனத்தில்.
குமரேசனோட தம்பி. நாங்கள் 4 பேர் தான் அங்கே பெரியவாளோட ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ எழுதினோடனே அடாடா இவ்வளோ டீட்டெயிலெல்லாம் எழுதியிருக்காளே அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி ஒரு நாள் இங்கே தபோவனத்துக்கு வரப்போ எப்போ வந்தாலும் சொல்லுவார், என்ன டாக்டர் அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தனால உங்கள் ப்ரொஃபஷனில் சுவாமிநாதன் நிறைய எழுதுறார், அவர்கிட்ட நீங்கள் நேரேட் பண்ணுங்க, அவர் எழுதி வரனார். எனக்கு உடனே ரோசம் வந்துடுது. ஏன்னா நமக்கு என்ன எழுதி தெரியாதா, அதுதானே பிச்சை சாமிநாதன் நான் சொல்கிறேன். நாமளே அதனால் எழுத ஆரம்பித்தது தான் அது. அது கடைசியில் பார்த்தா இவ்வளோ பெரிய மலை மாதிரி வளர்ந்துட்டே போயிட்டு இருக்குது. இன்னும் வால்யூம் 7 எழுதின்னு இருக்கேன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அப்புறம் இது ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து ஜெயந்தர் பெரியவா ஆனி அனுஷத்தை 2016 ரிலீஸ் பண்ணார். செகண்ட் வால்யூம் வந்து முரளிதர் சாமிகள் சென்னை ரிலீஸ் பண்ணார். தேர்ட் வால்யூம் வந்து சுவாமி ஓங்காரானந்தா சென்னையில் ரிலீஸ் பண்ணார். வால்யூம் 4 அவர் தான் ரிலீஸ் பண்ணார். வால்யூம் 5 உங்களுக்கு தெரியும், சகடவரம் சாமிகள் இங்கே ஆஞ்சநேயர் கோயில் கட்டியிருக்கார், அவர் இது பண்ணார். அப்புறம் இது 6 இப்படி வளர்ந்து இப்படி இது போயின்ட்டுருக்கு. இதில் இது இப்போ இது பப்ளிகேஷன் 1 முடிஞ்சு செகண்ட் பிரிண்ட் போட்டு இப்போ தேர்ட் பிரிண்ட் வர்ற அளவுக்கு நிறைய பக்தர்கள்லாம் படிச்சுட்டு இருக்கான். பெரியவா என்னை வந்து இப்படி கருவியாக ஆக்கி வச்சதுக்கு நான் பெரியவாளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது அந்தந்த இடங்கள் உங்களை மாதிரி அடியார்கள் வந்து இதை கேட்குறப்ப எனக்கு இன்னும் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இதில் 1 2 அதாவது முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்னாக்கா, பெண்கள் எல்லாம் வந்து தேவாரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது பெரியவாளோட உபதேசம். ஏன்னாக்கா இந்த நம்பியாண்டார் நம்பி தான் வந்து உங்களுக்கு திருமுறைகளெல்லாம் வந்து சிதம்பரத்தில் வந்து ராஜராஜ சோழனுடைய ரெக்வஸ்ட்டுக்காக வேண்டி எடுத்து எடிட் பண்ணி எல்லாம் தொகுத்து கொடுக்குறார். அதுக்கு வந்து மியூசிக் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அப்படின்னு 63 நாயன்மார்கள் ஒருத்தர். அவர் திருஞான சம்பந்தம் கூடயே எல்லா ஸ்தலங்களும் கூடவே போய் கடைசியில் ஒவ்வொரு இதுலேயும் வந்து அவர் தான் வந்து அந்த டியூனை போட்டு அவர் யாழில் மீட்டு பாடுவார். கூடவே அவளுடைய ஒய்ஃப் வந்து இசை பாடினி அப்படின்ட்டு அவளும் வந்து கூடவே பாடின்றிருப்பாள். அப்போ அந்த மரபில் வந்து ஏந்திசை பாடினி அங்கிற ஒரு பெண்கிட்ட தான் போய் நம்பியாண்டார் நம்பி வந்து இதோட ராகங்களெல்லாம் கேட்டு திருமறை 1 2 3 தோக்குறார். அதனால் பெண்களை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் திருமுறைகள் படிக்கணும் அப்படிங்கிறது பெரியவாளுடைய ஒரு உபதேசம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தீட்டெல்லாம் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா திருமுறைகளில் வந்து இவன் ஒரு வணிகன் வந்து செத்து கிடப்பான். அங்கே வந்து சடையா என்னுமால் சரணி என்னுமால்னு மாணிக்கவண்ணவர் மேலே திருப்பதிகம் பாடி அவனை எழுப்பி விடுவார் திருஞான சம்பந்தர். அப்பர் சாமிகள் கதையை பார்த்தீங்கன்னாக்கா, அப்பூதி அடிகள் இங்கே திங்களூர்னு இருக்குது நவகிர கஷேத்திரங்களில் ஒன்று. அங்கே வந்து பையனை வந்து பாம்பு கடிச்சிடும். அந்த பையனோட சவத்தை மறுத்து வச்சுட்டு திருநாவுக்கர சாமிகளுக்கு சாப்பாடு போடணும், அடியார்களுக்கு சாப்பாடு போடணும் அவ்வளோ குறியாக இருக்கிறார். பண்ணினோடனே 1 குலாம்ங்கிற தேவாரத்தை பாடி உயிர்ப்பிக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் சாமிகளை பார்த்தீங்கன்னாக்கா, திருப்புக்குளியூர் அவினாசி அப்படின்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து 40 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே வந்து முதலியுண்ட பாலன் வந்து முதலி வாயிலிருந்து தருவிக்கிறார். இந்த மாதிரியில் அது பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்கோவன் கலிக்காமர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் அவருக்கும் ஒரு ஏர்கோவன் கலிக்காம நாயனாருக்கும் சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே மனசால் ஒரு விரோதம் வந்துடும். அதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி அவர் பார்க்க வந்தப்போ அவர் தானே கைத்தையால் குத்தி சூசைட் பண்ணிடுவார். அப்போ ஏர்கோவன் கலிக்காமரோட ஒய்ஃப் வந்து அவரோட சடலத்தை மறைச்சி விட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் வரவேற்பார். எதுக்கு சொல்கிறேன், இந்த திருமுறைகளுக்கு வந்து தீட்டு கிடையாது, எல்லா இடங்களையும் அது பாடப்பட்டிருக்கு. அதனால் லேடிஸ் வந்து தயவுசெய்து பெரியவாளோட நான் கன்வே பண்ண ரெக்வஸ்ட் பண்ணுறேன், திருமுறைகளை படிங்கோ, தேவாரங்களை படிங்கோ. எங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட 1 2 இது அதை மட்டும் சொல்லிக்கிறேன். திருப்பாச்சிலாச்சராமம் அப்படின்னு பேர். அது வந்து நாமக்கல் திருச்சி ரோட்டில் இருக்குது. அதில் வந்து ஒரு நிகழ்வு திருஞான சம்பந்தர் அதை துணிவர் திங்கள் அப்படின்ட்டு அங்கே ஒரு கொல்லிமழவன் ஒரு குட்டி ராஜா இருக்கான். அவனோட பொண்ணுக்கு முயலகங்கிறது ஃபிட்ஸு, இங்கிலீஷில் நாங்கள் டாக்டர்ஸ் எபிலெப்சின்னு சொல்லுவோம். அவன் வந்து படுத்துன்றப்போ அந்த துணிவளர் திங்கள் அப்படிங்கிற பதியத்தை பாடுறார்.
ஏபலத்தால் விஜயர் கருளி ராவணனை ஈடழித்து மூவரும் முதல் நடு முதலாய மூர்த்தியன்றி மொழியாள் யாவர்களும் பரவும் திருப்பாச்சில் ஆச்சிராமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ சேயிழைவாட சிதை செய்வரோ இவர் சேர்வே. இந்த சேயிழை இந்த பொண்ணு இப்படி பாடப்படுறது நியாயமானு கேட்ட உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து அந்த முயலகனை இதாகி அந்த பொண்ணு வந்து உட்காந்துருவார். இதை வந்து நிறைய பேர் பாராயணம் பண்ணி சொல்ல பெரியவாளும் சொல்லுவேன். நம்ம இவர் பெரியவாளர் ரொம்ப அத்தியந்த பக்தர் பிரதோஷ வெங்கட்ராம மாமா, அவர் இது வந்து ரொம்ப பாராயணம் பண்ணுவார். என்னோட ஒரு பேஷண்ட் ஒரு நாள் அன்றைக்கி வந்து சர்வாலய தீபம் திருக்கார்த்திகை அடினார். இந்த வாத்திமாள் இதெல்லாம் வந்து சர்வாலய தீபம்னு திருக்கார்த்திகை அடினா அடுத்த நாள் தான் கொண்டாடுவார். அன்றைக்கி முடிஞ்சு எல்லாம் சர்வாலய தீபம் முடிஞ்சோடனே ராத்திரி 12 மணிக்கு அவர் மாமி வந்து எழுப்பினா. நம்ம காமக்கோட்டி சார் இருக்கார் இல்லையா, சிட்டி யூனியன் பேங்க்கு எம்டி, அவரோட சொந்தக்காரர் தான், பேர் சொல்ல விரும்புகிறேன். போய் பார்த்தா ஹி வாஸ் சிங்கிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அப்புறம் எதாவது எமர்ஜென்சியில் போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு தியாகராஜன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். அப்புறம் டாக்டர் சுந்தரராஜன் இப்போ சுகா ஹாஸ்பிட்டல் எம்டி, அவர் என்னோடய பர்சனல் நியூராலஜிஸ்ட்டு, அவரெல்லாம் பார்த்தார். அப்புறம் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் எடுத்தது எல்லாம் முடிஞ்சது. பாஞ்சிலங்கத்துட்டு போய் பார்த்தா மெட்ராஸ் எல்லாம் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் ஒரு சர்க்கிள் வந்துட்டு, அதில் என்னாக்கா ஒன்று பிரெயினில் வந்து ஹெமரேஜ் இருக்கும், இருந்தால் அது ப்ளீடிங் இருக்கும், கிளாட் இருக்கும், கிளாட் இருந்தால் வந்து ரத்தம் உறைஞ்சிருக்கும். அவரோட எம்ஆர்ஐ ஸ்கேனில் சில இடத்துல கிளாட் இருக்குது, சில இடத்துல ஹெமரேஜ் இருக்குது. இது எப்படி டீல் பண்ணுறது ஒருத்துக்கும் தெரியல. சரின்னு ஒரு மாதம் இருந்துட்டு ஆற்று கூட்டின்னு வந்துட்டா. ரயில் ஸ்டியூப்லாம் போட்டு ஃபீடெல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து உமா சொன்னால், நீங்கள் இந்த திருப்பாச்சிலாச்சராமம் இருக்கு இல்லையோ, நீங்கள் டெய்லி நீங்கள் பாராயணம் பண்ணுங்க அப்படின்னா. அந்த மாமிக்கு அதை எழுதி கொடுத்து நீங்களும் பாராயணம் பண்ணுங்கன்னு நான் டெய்லி அவர்கிட்ட போய் வந்து இதுக்குள்ளே கடாவரிக் ஸ்பேசம்னு சொல்லுவோம், இந்த உடம்பு விரைச்சி போகும் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு போயிடுது உடம்பு, அவரோட அந்த பேஷண்ட்டோட உடம்பு. நான் இவருக்கு ஃபோன் பண்ணி சுந்தரராஜனுக்கு, சுப்பு டோன்ட் டார்ச்சர் ஹிம் எனிமோர், விட்ரு அப்படின்ட்டார். சரின்னு விட்டாச்சு. ஒரு 5-6 நாள் இருக்கும். நான் சாயந்தரம் உட்காந்து முதல்ல ஓபி, அதுக்கப்புறம் தான் உள்ள ஒரு வீடு அட்டாச்சு, இவள பூஜை ரூமில் கிடுகிடுன்னு இந்த மாமி வந்தா, மாமி 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 வாங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஐ திங்க் பேஷண்ட் ஹஸ் பாப்ட் ஆஃப், போயாச்சு அப்படின்னோடனே பிடிச்சின்னு பார்த்தா அவர் எழுந்து உட்காந்துருக்கார். உட்காந்துருந்தவ உமா எங்கேன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கார், மாமியோட பேர் சொல்லி. அப்புறம் உடனே நான் உடனே போய் அங்கே பிடிச்சி கூட்டின்னு வந்து ஹைதராபாத்தில் ஒரு பிரதர் இருக்கார், பிரதருக்கு ஃபோன் பண்ணி வெறும் டிங் பண்ணி கொடுத்துட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு பேசுங்கன்னே. நான் பேசுகிறேன் அப்படின்னு இவர் ஷாக்கு. அவள் அண்ணா ஹைதராபாத்தில், எப்படி இது டாக்டர் வாட் டிட் யூ டுன்னா, நான் ஒன்றும் பண்ணல, இது திருஞான சம்பந்தோட தேவாரம் பண்ணிட்டு பிரத்யட்சமாக இது இன்றைக்கும் வந்து 2005லேயும் இது நடக்கிறது, 2005 நடந்தது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாம் வந்தால் தென் ஹி லிவ்டு ஃபார் 2.5 years. அதனால் வந்து தேவாரத்தோட சத்தியம் இதுங்கிறதுக்கு இது ஒன்று. ரெண்டாவது, இந்த திருப்பதிகளெல்லாம் பற்றி சொல்கிறப்போ வந்து வேதாரண்யத்தில் திருஞான சம்பந்தம் இருக்கிறப்போ பாண்டிய ராணி மங்கையர்க்கரசியும் மந்திரி குலச்செரியாரும் அங்கே சமண ஜாஸ்தியாக இருக்குது, அது சரி பண்ணுங்கிறதுக்காண்டி ஆட்களை விடுறா. தேவாரண்யத்தில் வந்து அவர் ரெக்வஸ்ட் பண்ணின உடனே அப்புறம் அப்போ கூடவே இருக்கார். அதனால் அப்புறம் கதவை திறந்தது, சம்பந்தர் கதை பாடினது, அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் வேதாரண்ய கதை. அந்த இடத்துல சொன்ன உடனே அவர் வந்து, இல்லை கோலெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, என்னை பாடாப்படுத்தியிருக்கா சமணர்களெல்லாம், நீ போகக்கூடாது அப்படின்னு அப்பர் சொன்ன உடனே, வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன்
மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இதோட கடைசி பாட்டன் திருக்கடை காப்பில் தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சன்னல் துண்ணி வளர் செம்பன் எங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வராணை நமதே அப்படின்னு அதை முடிக்கிறார். சொல்லிட்டு அப்புறம் போனார், அதில் ஜெயிக்கிறார். இதை வந்து கோளறு திருப்பதிகம் எக்ஸ்பிளனேஷன் வரப்போ, தட் இஸ் இன் 1978 இண்டிபெண்டன்ஸ் டே, பெரியவா அதை பற்றி சொன்னப்போ பெரியவா வந்து ஒரு விஷயத்தை சொன்னான். அதாவது பெரியவாட்ட தான் கேட்டிருக்கா, பட் தட் இஸ் நாட் ஆன் ரெக்கார்ட்ஸு. இந்த இண்டிபெண்டன்ஸை வந்து பிரிட்டிஷ்லேருந்து மவுண்ட் பேட்டன்ட்டேருந்து நேரு எப்படி வாங்கிறதுங்கிறது ஒன்று ராஜாஜிட்ட கேட்டவுடனே பெரியவாள் கேட்டா. பெரியவா வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, நம்ம சம்பிரதாயத்தில் நாம் வந்து ராஜகுருக்கள் கிடையாது, ஸ்ருங்கேரி மடமெல்லாம் ராஜகுருக்கள், அதனால் வந்து கிடையாது. திருவாடுதுறை ஆதிட்டம் அவள் வந்து நிறைய ராஜாக்களுக்கு பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னதும் பேரில் திருவாடுதுறை மகா சன்னிதானம் அவர்கிட்ட போய் ராஜாஜி ரெக்வஸ்ட் பண்ணார். பண்ணின உடனே அவர் வந்து செங்கோல் ஒன்று தயாரித்து ஒரு தனி ஃப்ளைட்டில் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி டெல்லிக்கு அனுப்பிச்சு 2 ஓதுவா மூர்த்திகளும் கட்டளை தம்புராணி அனுப்பிச்சு அந்த பர்டிகுலர் மொமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த கோளறு திருப்பதிகத்தை பாடி கங்கை நீரை தெளித்து மவுண்ட் பேட்டன் கையிலேருந்து நேரு கையில் இது கொடுக்குறார். தட் மார்க்ஸ் தி அந்த ப்ளூமிங் ஆஃப் தி இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரம்ங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். ஆனால் இது வந்து ரெக்கார்டில் எல்லாம் காணாமல் போயிடுத்து. இங்கே அதை பற்றி சொல்லியிருந்தா அதை இந்த வால்யூம் 3 எழுதியிருக்கேன். இதை வந்து தற்செயலாக இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி அவளோட ஃபேமிலியில் நிறைய பேர் என்கிட்ட புக்கு ரெகுலராக வாங்க, ஒரு வால்யூம் வந்தோடனே மக்கள் போட்டுருவேன். அவர் வந்து படிச்சுட்டு இந்த விஷயம் இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு அது அப்படி எப்படி போய் உங்களுக்கெல்லாம் தெரியும். மோடிக்கு போயிடுது, மோடிக்கு போனோடனே அந்த இது அலகாபாடில் போய் அந்த செங்கோலை கண்டுபிடிச்சி புது பார்லிமெண்ட்டில் இந்த செங்கோலை வச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் போன மே 28ஆம் தேதி மோடி வந்து அந்த செங்கோலை வந்து திருவாட ஆதின்னு மற்ற ஆதியங்களெல்லாம் கூப்பிட்டு அதை நாட்டினான். இதுக்காக வேண்டி மோடி சொல்லி அமித்ஷாவை இது பண்ணி டெல்லியிலேருந்து வந்து என்னை இன்டர்வியூ எடுத்து போடுறதுக்கு வந்திருந்து அந்த பர்டிகுலர் டே மே 28 லாஸ்ட் இயரில் இதை வந்து அங்கே வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் வந்து டெல்லியில் இந்த எப்படி இப்போ செங்கோல் வந்ததுங்கிறதுக்கு உண்டான நியூஸ் ரீல் ரெகுலராக போயிட்டுருக்கு. அதில் வந்து நம்மை பொருளாக்கி நந்தமர் ஊரன்னு சொன்னாலே அது மாதிரி பெரியவா வந்து இந்த சுப்பிரமணியன் காரியமுக்கு நான் சொல்லியிருக்கேன், எழுதியிருக்கேன் சொல்லி தான் இந்த செங்கோல் வந்திருக்குன்னு இப்பவும் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த திருமுறைகள் வந்து மொத்தம் 12. அது பன்னீர் திரும்பி வந்து மொத்தம் 18,000 சில்லறை பாடல்கள் இருக்குது. அது பெரியவா சொல்லி நான் வந்து டெய்லி அது படிக்கிறது கிடையாது, 40-50 படிப்பேன். ஒரு சர்க்கிள் முடியும், அப்புறம் ஒரு சர்க்கிள் முடியும். இந்த மாதிரி பல முறை வந்து திருமுறைகளை வந்து முற்றோதல்னு பேர். அது ஒரு சைக்கிளில் நான் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கேன். இது இந்த டன்லப் கிருஷ்ணய்யர் மாமான்னு நான் சொன்னேன், அதை எங்கள் கைடு, அது அவர் காமிச்சேனே. இது சமாச்சாரம் எனக்கு தெரியாது.
1991 மகாபெரியவா வந்து தண்டலப் கிருஷ்ணரை திருவேழிமலைக்கு போய் 42 நாள் மௌனத்தில் இருந்து பன்னீர் திருமணி பாராயணம் பண்ணு, அங்கே தட்சிணாமூர்த்தி சந்நிதி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு நேராக பண்ணுன்ருக்கார். தட்சிணாமூர்த்தி நான் இந்த முயலகன் சொன்னேன் இல்லையா, பாச்சிலாச்சராமம், அதே மாதிரி பத்ரவல்லிங்கிற ஒரு அரசிக்கு, அவளுக்கு ஷீவா சஃபரிங் ஃப்ரம் எபிலெப்சி ஃபிட்ஸ், முயலகன். அவள் வந்து அங்கே பத்ரவல்லி தீர்த்தம் அப்படின்னு ஒரு குளத்தை ஏற்படுத்தி இப்போவும் இருக்குது அங்கே, இது திருவண்ணாமலை என்ட்ரன்ஸில். அங்கே வந்து ஒரு சிவலிங்கத்தை பத்ரவல்லீஸ்வரங்கிறத ஸ்தாபனம் பண்ணியிருக்காங்க. அது சாமி வந்து அவளோட முயலகனை வந்து சரி பண்ணப்புறம் இதோட அடையாளமாக இங்கே முயலகன் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுக்குறாரு இங்கே. அதனால் திருவண்ணாமலைக்கு வந்தேன்னா தட்சிணாமூர்த்தி காலில் பாதத்தில் முயலகன் கிடையாது, தாமரைப்பூவில் தான் பாதத்தை வச்சுருப்பார். அதனால் திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்திக்கு பத்மபாத தட்சிணாமூர்த்தின்னு தான் பேர். இப்போ இந்த ஸ்தலத்தில் வந்து என்ன ப்ராப்ளம்லாம் எங்களுக்கு தெரியாது. பண்ணி சொன்ன மணி நீ வரையான்னார். அப்போ என் பெரிய பொண்ணுக்கு 2 வயசு தான். அப்புறம் பிஎட் சம் கமிட்மெண்ட்ஸ். அப்புறம் கோயம்புத்தூர் வந்தேன். இல்லை நீங்கள் பண்ணுங்க, நான் இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ட்டு. அப்புறம் வந்து அந்த சந்நிதியில் உட்காந்து 42 நாள் மௌனத்துலேருந்து பன்னீர் திரும்பியும் தண்டலப் கிருஷ்ணர் பாராயணம் பண்ணிட்டு இருந்தார். பண்ணி எல்லாம் முடிச்சப்போ நான் வந்து இடையில ஒரு நாள் பெரிய புராண பாராட்டத்தில் நானும் உமாவும் வந்திருந்தோம். வந்து எல்லாம் கலந்துலாம் போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சம்மரில் திருப்பி வந்து தண்டலப் கிருஷ்ண மாமா நுங்கம்பாக்கத்தில் நுங்கம்பாக்கம் தண்டலப் கிருஷ்ண மாமாத்தில் மகாபெரிவா போய் 2 hours வந்து அங்கே மெடிடேஷனில் இருந்திருக்கா. அவள் அங்கே எப்போ ஒரு அணையா விளக்க வாத்தில் எரிஞ்சுட்டுருக்கு. இப்போ அவள் ஃபேமிலியில் அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்கா. அங்கே வாத்துக்கு போனோடனே மணி என்னுடைய டைரி எடுன்னார். சரி, உடனே டைரி எடுத்தேன். அதில் சுந்தரமூர்த்தி நாயனார் நான் சொன்னேன் இல்லையா, திருப்புக்குளிர் அவிநாசியில், திருப்புக்குளிர் அவிநாசி அது ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அந்த திருப்புக்குளிர் அவிநாசிக்கு வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறப்போ 2 ஆற்றுல வந்து ஒரு ஆற்றுல வந்து மேளம் முழங்கும், எதிராளத்தில் வந்து எல்லோரும் அழுதுன்ருப்பா. உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்குறார், என்ன பிரச்சனை இங்கே அப்படின்னு. அப்போ சொல்கிறா, இங்கே ஒரு குளம் இருக்குது, இந்த குளத்தில் வந்து இந்த 2 குழந்தைகளும் இருந்தது. இந்த 2 பசங்களும் வந்து குளிக்க போனப்போ ஒரு குழந்தைய வந்து முதல்ல விழுங்கிருத்து, இன்னொரு குழந்தைக்கு தப்பிச்சு வந்துருத்து. அந்த பொழைச்ச குழந்தைக்கு இன்றைக்கி வந்து பூணல் போடுறா. அதை பார்த்துட்டு இவாளுக்கு எப்படியும் ஒரு மனசில் ஒரு ஆதங்கம் இருக்காதா, அதனால் அவள் அழுதுன்ட்ருக்கா அப்படின்னு ஊர்க்கார சொல்கிறான். இதனை இப்படி ஒரு சமாச்சாரம் இருக்குது. அந்த முதலே உண்ட பாலனை திருப்பி அழிச்சிட்டு தான் அவினாசி அப்புறம் கும்பிடுவேன்ட்டு குளக்கரைக்கு போயிடுறார். போய் நாத்தானும் முன்னை பாடல் அன்றி நபிலாது என்ன சோத்தென்று தேவருழ நின்ற சுந்தர ஜோதியாய் பூத்தாள் சடையாம் புக்குழியோர் அவிநாசியே கூத்தா உனக்கு நான் ஆட்பட்ட குற்றமும் குற்றமே. நான் கேட்குறேன், நீ செய்யலையே, உனக்கெல்லாம் நான் வந்து அடியானா இருக்கேன் பாரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், குற்றம் குற்றம் என் பேரில் தான் தப்பு அப்படின்னு ஒரு இதோட பாடின உடனே அந்த அங்கே வந்து அந்த முதலியுண்ட பாலன் அப்படியே வாயிலேருந்து வந்து பல வருஷங்கள் கழித்து உமிழ்ந்துட்டு போகிறது. இது வந்து உண்மையாக நடந்த இது. இது வந்து வால்யூம் வந்து 6 நான் போட்டிருக்கேன், வித் ஃபோட்டோகிராஃப்ஸ் போட்டிருக்கேன் நான். இந்த அதை என்னன்னைக்கு என்ன பாராயணம் 42 நாளுங்க அவர் டெய்லி எழுதின்னு இருந்தார் தண்டலப் கிருஷ்ணர் அந்த திருவண்ணாமலை பாராயணத்தில். அன்னைக்கு பர்டிகுலர் டேயில் வந்து இந்த முதலியோண்ட பாலனை திருப்பி கொண்டுறார் இல்லையா, அதில் ஒரு மார்க் பண்ணி வச்சுருந்தார். அந்த டேட்டை காமிச்சிட்டு ஒரு லெட்டரை காமிச்சார். வந்து மணிகண்டர் 2 வருஷமாக காணாமல் போயிட்டான், அவர் 3வது பையன். எங்கெங்கேயோ தேடி எல்லாம் பார்த்தோம். நான் பெரியவாள்கிட்ட போனாலும் மாமி அழுதுகிட்டே இருப்பான். என்ன அவர் எல்லோரும் சொல்லுவோம், பாலம் தண்டலகிருஷ்ண மாமி வந்திருக்கா, இன்னும் அழுதுகிட்டே இருக்கான்ட்டு. பெரியவாள் ஒன்றும் கேட்டது கிடையாது, என்ன உனக்கு துக்கம்ன்ட்டு. அவர் தண்டலகிருஷ்ண மாமானாக்க
பெரியவா சர்வைக்கார், அவர் ஒன்றும் சொல்லக்கூடாது, அவருக்கே எல்லாம் தெரியும், அவராக செஞ்சார் போதும் அப்படிங்கிற ஒரு இதில். அப்போது அதனால் அவரும் சொல்லலை. இந்த பாராயணத்தில் முதலே உண்ட பாலனை அழைச்ச இது அவர் திருவிமேளில் பாராயணம் பண்ணிட்டுருக்கார் இல்லையா, அன்னைக்கு லெட்டர் வருது பாம்பேலேருந்து, மணிகண்டன்ட்டு, நான் இந்த மாதிரி இடத்துல இருக்கேன், நான் இது அடுத்த ரயிலே ஊருக்கு வந்து சேர்ந்துடுறேன்ட்டு. அப்போ டல்னகிருஷ்ண மாமா இது சொன்னப்புறம் தான் அவருக்கு இப்படி மனசில் வெளியில் சொல்லாமல் 2 வருஷம் மனசில் ஒரு ப்ராப்ளத்தில் வச்சுட்டு இருந்தாருங்கிறதையும், எல்லாத்தையும் கேட்காமலே பெரியவா வந்து சர்வைக்கிறங்கிறத நிரூபித்து அதை பர்டிகுலரிலே சரி பண்ணாருங்கிறதும், இந்த திருமுறையினால் சாதிக்க முடியாது இல்லைங்கிறத காமிச்சாருங்கிறதையும் எனக்கு டைரியில் எடுத்து காமிச்சா பெரியவா. புக்குளியூர் அவினாசி, இவர் தான் ஐயப்பன் சொன்னேனே. அப்போ இந்த என்னுடைய மெசேஜில் நான் பெரியவா என்கிட்ட சொன்ன உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது, திருமறை வந்து எல்லோரும் பாராயணம் பண்ணணும். ஏன்னா சமஸ்கிருதம் வந்து எல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, ஆனால் தமிழ் வந்து இருந்துட்டுருக்கு. தமிழ் இப்போ வேறு ரூட்டில் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த தமிழ்கள் வந்து உங்கள் ஜென்ரேஷன் இருக்கவள நீங்கள்லாம் செயல்கள் எல்லாம் உங்கள் ஸ்கூல்லெல்லாம் படிச்சிருப்பேன். இதெல்லாம் வந்து தே ஆர் இன் வோக். எல்லோரும் திருமுறை படிக்கணும். 2வது பெண்கள் திருமுறை படிக்கணும். இந்த ரெக்வஸ்ட்டை நான் உங்கள்கிட்ட எல்லாம் வச்சுக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நான் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னு சொன்னேன். I had a hospital with 2 operation theatres, labor ward, 25 beds, X-ray, lab, generator, everything, fully equipped. பெரியவா சொன்னால் யூ ஆர் born to serve, எல்லாத்தையும் விட்டுருன்னு. 36 hours, 36 டே கிடையாது. உமாடு சொன்னேன்னே பெரியவா போயிடுவோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு we went to அட்டப்பாடி ஃபாரஸ்ட் and stayed with the tribals in one of the huts for years. இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு ஜெயேந்திர சாமிகள் அங்கே வந்து 1 வாரம் இருந்தாருங்க. அப்புறம்தான் தயானந்த சரஸ்வதி ஆசிரமெல்லாம் ஆனைக்கட்டிக்கு வந்தது. அதுக்கு முன்னையே வந்து ஜெயேந்திர சாமிகள் வந்து அங்கே கேம்ப் பண்ணியிருந்தார். அந்த எல்லாத்தையும் நாம் இதெல்லாம் விட்டுட்டோமே, இந்த செல்வங்களெல்லாம் விட்டுட்டோமே அப்படின்னு எனக்கு மனசில் தோணாதபடிக்கு யாரோ ஒருத்தர் மூலமாக பெரியவா எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். எங்கள் யூனிட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறவா எல்லாருமே மகாபெரியவோட டிவோட்டிஸ் தான். நான் அன்றைக்கே வந்து சீதாராமட்டு சொன்னேன், இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, யூ சப்போர்ட் அவர் யூனிட் அப்படின்ட்டு. அதனால் இட் இஸ் அ ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட் வித் ஏடிஜி. பெரிய கம்பெனிஸ்லேருந்து கொடுக்கறதுனா சிஎஸ்ஆர் ஸ்கீம்லேயும் ப்ரொவிஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் எங்களோட சர்வீஸில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து இன்வால்வ் ஆக்கணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டையும் டாக்டர் அண்ட் சர்வீஸுங்கிற முறையில் வச்சுக்கிறேன். அக்ரியிலேருந்து புறப்பட்டப்போ ஒரு தன்வந்திரி படத்தை கொடுத்து தான் போய் சர்வ் பண்ணுனார். இந்த சர்வீஸு நானும் ஒய்ஃபுமா தான் பண்ணிட்டுருக்கோம். அதான் ஷீஸ் மை காடுன்னு நான் சொன்னேன் இல்லையா. பட் ஃபார் ஹர் நான் இந்த அளவுக்கெல்லாம் மனது உரியோடு செஞ்சுருக்க முடியாது. இதோட நான் டைம் ஆயாச்சு, விடைபெற்றுக்கிறேன். நீங்கள் உங்களை யாராவது ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம், யாராவது அது அபிப்பிராயங்கள் சொல்கிறதான்னு சொல்லலாம். ஓம் நம சிவாயன். குழலொலி யாழொலி கூத்தொலியே தொலி எங்கும் குழாம் பெருகி விழவொலி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரின் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மணஞ்சைகுடி பிறந்த பழகடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம்.
இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. எங்களுக்கு தெரியும், எங்கள் குரூப்புக்கு தெரியும். இந்த புத்தகம் படித்த பிறகு தான் பன்னிரு திருமுறையில் வந்து இத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறது எளிமையாக சொன்னதுனால இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஸ்டீஃபன் ஹாக்கிங் தெரியும். இஸ் அ renowned physicist. இஸ் ஏத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். கிராண்ட் டிசைன், உலகம் முழுக்க கிராண்ட் டிசைன் இருந்தது, அதுக்கு கடவுளுக்கு எந்த பங்குமே இல்லைங்கிறார். மேத்தமேட்டிக்கலி கடவுளை எங்கேயுமே என்னால் ப்ளேஸ் பண்ண முடியல. ஃபார்முலா எங்கே போட்டாலும் அவர் ப்ளேஸ் பண்ண எல்லாமே கிராண்ட் டிசைன், எங்கே கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி தியரி ஆஃப் எவ்ரி திங் தான் ஃபேமஸ். அதுக்கு காஞ்சி பெரியவர் ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணார். அஃப்கோர்ஸ் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவருக்கு தெரியாது. என்ன சொன்னார்னா, கிராண்ட் டிசைன் என்பதே டிசைன்னு சொன்ன வார்த்தையை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் த லா. ஸோ அந்த லா யார் பண்ண, அன்மூவ்டு மூவர்னு ஒருத்தர் இருந்தால் தான் கிராண்ட் டிசைன் வந்து இட் கேனாட் பி டன் இண்டிபெண்ட்லி. அந்த மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸனுடைய பல கோட்பாடுகளை காஞ்சி பெரியவர் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. அதை நாங்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் கென்டக்கியில் அதை பற்றி நாங்கள் பேசினோம். ஓகே, 2வது ஒரு புத்தகத்தில் நாங்கள் என்ன மெயினாக பண்ணோம்னா, பன்னிரு திருமுறைக்கு வந்து பல ரகசியங்கள் விசேஷங்கள் உள்ளன. அதை பாராயணம் செய்யும்போது பல நோய்கள்லாம் குணமாகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உதாரணமாக அந்த குளறுவாயின்னு சொல்லுவா இல்லையா, அதுக்கு ஒரு பர்டிகுலர் பதிகம் இருக்குது, அது எங்கிட்ட மறந்துட்டேன், இப்போது அது வச்சுருக்கேன். அது நீங்கள் ஒரு சொல்லிடுங்க. அது என்னது? திருவாசகம். அதாவது மாணிக்க வாசகர் இதில் வந்து ஒரு சமண இலங்கை மன்னன், அவனோட பொண்ணு வந்து பேசாது. அப்போ வந்து சிதம்பரத்துக்கு வந்தவுடனே பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. அதான் அவர் கேள்வி கேட்பார், அந்த பொண்ணு பேசாத, அது பதில் சொல்லணும். பூசுவதும் பேசுவதும் பூம்பண்டனும் ஈசனவன் எவ்வுயிர்க்கும் என்பாலான் சாழலோ அப்படின்னு திருச்சாழல்னு பேர். இது பெரியவாளே வந்து வாய் சரியாக பேச்சு வராதவாளுக்கெல்லாம் இதை சொல்லி நிறைய பேருக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. இப்போ என்னோட வளர்ப்பு பொண்ணு கூட சொல்லலாம். என்னோடய பெரிய பொண்ணு டாக்டர் ராஜலட்சுமியோட கிளாஸ்மேட்டு, ஷீ இஸ் ஆல்சோ இன்ஜினியர். மெப்சி லிங்க் சிவகாசியில் படித்தா. அவள் இது ஆர்டிசம் மாதிரி வந்தது. நல்ல ஜன்மாஷ்டமி அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தது அந்த பையன். அப்படி அழகாக இருக்கும், சரியாக பேச்சே வரல அப்படின்ட்டு இது பண்ணான். அவளை வந்து சொல்லிட்டு இருப்போம். அந்த குழந்தை இப்போ ஸ்கூலு ஜோர போகிறா, ஸ்கூலுக்கு போகிறான், பெங்களூரில் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து திருமுறைகள் சத்தியம்ங்கிறதுக்கு ஒரு பிரமாணம். ஸோ அதனால் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த குளறுவாயோட அந்த இதை வந்து நான் பாசுரத்தை வந்து ஆஸ்டின் யூனிவர்சிட்டி பேராசிரியர்கிட்ட கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னை பாட சொன்னார். ஐ சார் ஐ எம் நாட் குவாலிஃபைடு டு, பட் ஸ்டில் வாட் எவர் ஐ கேன் ரெண்டர். அப்புறம் எங்கிட்ட கேட்டோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த நோயை குறை பண்ணதற்கு அதாவது மெடிசன் கிடையாதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு பாடல் பாடி அந்த குறையை தீர்க்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். எனக்கு நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு நல்லா கொடுங்க அப்படின்னு அவர் சொன்னார். இதில் என்ன ஒரு பேரடின்னு கேட்டிங்கன்னா, நாசாவில் வந்து டாக்டர் கணேசன் ஒருத்தர் இருக்கார். நான் அவரை சொன்னேன் வந்து பன்னிரு திருமுறையிலேருந்து ஒரு 10 பாசுரங்கள் எடுத்து அதே நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டில் விடக்கூடாது, ஸ்பேஸில் விட்டு ஆடியோ லூப், ஒருவேளை எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் வேற்று கிரக மனிதன் அதை ரெகக்னைஸ் பண்ணி ரிப்ளை பண்ண சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அவர் சொன்ன நல்ல ஐடியா. அது இந்தியாவில் அது பண்ண முடியாது, இல்லை நமக்கு வந்து மத சார்பற்றது இல்லையா, பண்ண முடியாது. நாசாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்ல ஆராய்ச்சி வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த பன்னிரு திருமுறையில் என்ன பெரிய பிரச்சனைனா, இப்போது பாசுரம் படிக்கிறோமே தவிர ஆராய்ச்சி நூல்கள்லாம் அதிகமாக கிடையாது, எஸ்பெஷலி இன் இங்கிலீஷ். அது இருக்குமானால் நிச்சயமாக வந்து பாசுரங்களை நம்ம சூஸ் பண்ணி அதை வந்து தினசரி வாழ்க்கைக்கு பயன்படுத்தலான்னு திருவாவுடைய ஆதீனம் ஒன்று விதியை வெல்லுவது எப்படின்னே ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க இல்லையா. அதில் வந்து ஒவ்வொரு பதிகம் நீங்கள் பாடினாங்கன்னா என்னென்ன நோய் போகும்னு இருக்காங்க. இதெல்லாம் மருத்துவர்களை நீங்கள் தான் அதை ரிசர்ச் பண்ணி அது கொண்டு. ஓ, வெரி நைஸ், வெரி குட். ஸோ அதனால் இந்த புத்தகம் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி எங்கெங்கெல்லாமோ போயிட்டுருக்கு, ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நாங்கள் வந்து என்ன ஐடியா பண்ணோம், ஒரு 10 பாசுரமாக சூஸ் பண்ணி ஸ்பேஸ் கிராஃப்டில் விட்டால் என்ன நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் தேடிட்டுருக்கோம். ஸோ என்ன பிரச்சனை இந்தியாவில்னு கேட்டிங்கன்னா,
ஈவன் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அனுப்பிச்சிடுறாங்க பாசுரமெல்லாம். அது ரிசர்ச் பண்ண யாரும் இல்லை. அது ரிசர்ச் பண்ணி ஒரு பீர் ரிவ்யூட் ஜேர்னலில் வந்தால் தான் அமெரிக்காவில் அதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. சும்மா அவங்கள்ட்ட கொடுத்தா ஒத்துக்க மாட்டேன். ஸோ அதற்கான ஆராய்ச்சி நிறைய செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வேண்டுகோள். அதுக்கு உங்களுடைய புத்தகம் வந்து ரொம்ப தூண்டுகோலாக இருந்தது. அதுக்காக மிகவும் மகிழ்ச்சி. நன்றி. கொடுத்து 3 வேளையும் சாப்பாடு போட்டு அவரே இப்போ சொல்லி கொடுத்துருக்கார். குரு காணிக்கை அப்படின்ட்டு வந்து எல்லோரும் கொடுப்பா. என்னோட இதில் ரிவர்ஸு, குரு தான் எனக்கு வந்து நிறைய எல்லாம் செஞ்சுருக்கார். அதனால் இது காசு பரிசுன்னு சுமார் 1000 ருபீஸ் வருது கலர் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு விருப்பப்பட்டதை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். காப்பீஸ் நிறைய வேணுனாலும் வீட்டில் இருக்குது. நான் நெக்ஸ்ட் வீக் நான் ஆற்றுக்கு போனப்புறம் ஐ வில் ஹேவ் இட் சென்ட் டு யூ. தேங்க்யூ. ஸ்ரீவத்சத்தில் நம்முடன் அவருடைய அற்புதமான அனுபவங்கள் வித் மகாபெரியவா மற்றும் தேவாரம், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களுடன் கோர்த்து மிக அழகாக தேவாரத்தின் மகிமையை நமக்கு எடுத்துரைத்தார். இந்த அற்புதமான தருணத்தில் உங்கள் சார்பாக அவருக்கு மணமாலை சாற்றி அவங்க 2 பேரையும் நம்ம எல்லாரும் வாழ்த்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். पवनज स्तुति पात्र पावन चरित्र रवि सोमवर नेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभोग में परमेशनुत गीत भवजलधि पोता तरणिकुल संजात त्यागराजनुत सीता कल्याण वैभोग में राम कल्याण वैभव में कल्याण में वैभोग में सीता कल्याण में वैभोग में जय जानकी कांत स्मरणम जय जय राम राम सद्गुरुनाथ महाराज की जय जय श्री आंजनेय मूर्ति की जय. ஸ்ரீவத்சம் இந்த மேடையில் நீங்கள் வந்துருங்க. நீங்கள் பேசின பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். சரியா இருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். ஐயா மிக அருமையாக தேவாரத்தின் பலன்களை சொன்னார். இது வந்து நம்முடைய வாழ்க்கையிலேயே தேவாரத்தை நம்ம பாடணும். நமக்கு வளம், எல்லா வளமும் கிடைக்கும். உடம்பில் இருக்கிற அவ்வளோ பிணியும் தீர்ந்து போயிடும். அதுதான் முக்கியம். அது வந்து நிறையா பாடல்கள்லாம் இருக்குது. சுந்தரர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இந்த காவிரி கரையில் இருக்கிறதையும் சேர்த்து பாடியிருக்காரு. அதனால் அந்த பாட்டை பாடுறேன், கொஞ்சம் கேளுங்க. உடம்புல இருக்கிற எல்லா பிணியும் போயிடுங்கிறார் அவர் சுந்தரர். மின்னுமாமேகங்கள் பொழிந்திழுந்தருவி வெடிபட கரையோடும் திரை குணந்தேற்றும் அன்னமாம் காவிரி அகன்கரை ஊரைவார் அடியினை தோழுதழும் அன்பராம் ஆடியார் சொன்னவார் அறிவார் துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செடியனேன் நாயேன்
என்னை நான் மறக்குமாறு எம் பெருமானை, என்னை நான் மறக்குமாறு எம் பெருமானை, என் உடம்பு படும் பிணி இடர்கெடுத்தானை, என்னை நான் மறக்குமாறு எம் பெருமானை, என்னுடம் படும் பிணி இடர்கெடுத்தானை, என் உடம்பு படும் பிணி இடர்கெடுத்தானை. அதனால் வர கஷ்டம் இதெல்லாம் போக்கி பகவான் சிவபெருமான் நமக்கு எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு. அதனால் இதெல்லாம் தேவாரத்தை எல்லோரும் பாடணும். அவர் பெண்கள் ரொம்ப முக்கியமாக பாடணும்னு சொன்னார். தாய்மார்கள் எல்லோரும் பாடி இந்த சீனியர் சிட்டிசன் ஏஜில் நம்ம நிச்சயமாக பாடி வியாதிகள் இல்லாமல் எல்லோரும் சௌகியமாக இருக்கணும்னு எல்லாம் இல்லை நம்ம அமிர்த கடேஸ்வரர் வேண்டிட்டு சிற்றூரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். இந்த மேடையில் 12 திருமுறைகளும் முற்றோதல் செய்யப்பட்டது 45 எபிசோடில் ஸ்ரீவத்சவாசிகளால். அதனால் அதுக்கு தாண்டி இன்னொரு சம்பவம் உண்டு, அதுக்கு மூலமான ஒரு சம்பவம் உண்டு. ஸ்ரீவத்சம் ஆரம்பித்த ஒரு சில நாட்களில் விஜயேந்திர பெரியவா வந்திருந்தா. இதே மேடையில் உட்காந்து ஒரு 3/4 மணி நேரம் அருளுரை செய்தார்கள். அப்பொழுது அனைவரும் தேவாரம் பாட வேண்டும் அப்படின்னு இங்கே ஒரு ஆக்ஞாபம் வச்சா. அந்த அந்த குருபீடத்தினுடைய வார்த்தையினுடைய மகிமையோ என்னவோ, அவ்வளவு அற்புதமாக ஒரு 45 எபிசோட்ஸ் 18,000 பாடல்களையும் இங்கே ஒரு தேவார முற்றோதல் குழு வந்து இங்கே பூர்த்தி பண்ணினான். சார் இப்போ ரொம்ப எவ்வளோ அழகாக பாடினார் பார்த்தேலாம். இதை இப்படிலாம் பின்னாடி சமயக்குறவர்கள் பாட போகிறான்னு தெரிஞ்சோ என்னமோ தெரியல, வள்ளுவ பெருந்தகை வந்து 2000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு அருமையான திருக்குறள் ஒன்று சொல்லியிருக்கார். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தால் உள்ள கெடும். வாழ்க்கையில் மலை போல் துன்பம் வருகிறது, வெள்ளம் போல் துன்பம் வருகிறது அப்படின்னா அறிவுடையவன் என்ன செய்வான் அப்படின்னா அவனுடைய உள்ளத்தால் நினைச்சா அந்த துன்பம் கெட்டு போயிடுமா. அதுக்கு ஃபார்முலா தான் இப்போ நம்ம கண்ணப்பன் சார் சொல்லிட்டு போனார். ஒரு பாடல் சொன்னார் இல்லையா, அந்த பாடலை பாடினால் பிணியை அது கெடுத்து விடும். ஸோ தேவாரத்தினுடைய அந்த ஏற்றத்தை அனைவரும் இந்த அற்புதமான மாலை பொழுதிலே உணர்ந்து உள்வாங்கி அனுபவித்து வாழ்க்கையை செழிப்பாக்க வல்ல இந்த இனிய நினைவுகளுடன் இன்றைய மாலை பொழுது நமக்கு வாய்த்திருக்கிறது. அனைவருக்கும் நன்றி. இன்னும் யாராயினும் உங்களுடைய பின்னூட்டங்களை வழங்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். தேவாரம் நம் ஸ்ரீவட்சத்தில் பெண்கள் தான் படிக்க வேண்டும் என்று சுவாமிகள் சொன்னார். அதுபோலவே இங்கு ஆனந்தவல்லி என்ற ப்ரொஃபஸர், அவர் திருச்சியில் அவங்க வந்து லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஆனால் விஆர்எஸ் கொடுத்து விட்டு எல்லா திருமுறைகளையும் நன்றாக படித்து இங்கு வந்து 1 வருஷம் 2 வருஷம் தங்கி இப்போ திருச்சி போய்விட்டார். அவர் 12 திருமுறைகளில் செலக்டிவ் கிட்டத்தட்ட ஒரு 150 பாடல்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். அதில் என்னுடைய மனைவி ஒன்றுமே ஒரு 2 தேவாரம் கூட தெரியாத என்று 150 தேவாரம் பாடுவார்கள். ஸோ அந்த பெருமையும் இந்த ஸ்ரீவத்சத்துக்கு உண்டு. அதை தவிர எனக்கு ஏற்பட்ட ஒரு தனிப்பட்ட பெரியவர் பற்றிய ஒரு அனுபவத்தை நான் கூற விடுகிறேன். உங்களுக்கே தெரியும், இது முதலில் சொல்லியிருக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்காக தெரியும். பெரியவர் தான் அந்த மைத்ரீன் பஜதே என்ற பாடலை பாடி எம்எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் யூனிவர்ஸ் என்று பாடினார்கள். நான் 20 வயசு இருக்கும் எனக்கு. நான் சென்னையில் அப்பொழுதுதான் வேலையில் சேர்ந்திருந்தேன். என் ஊரிலிருந்து ஒரு நண்பர் அப்பொழுது ராமஜெயம் எழுதி கொண்டு வருவார்கள், நோட்டு புஸ்தகம் கொடுத்தால் அது வெள்ளி காசு, சின்ன தங்க காசெல்லாம் அந்த மடத்தில் கொண்டு கொடுத்தால் கொடுப்பார்கள். அப்படி ஒருவர் வந்து, என் நண்பர் ஒருவர் பட்டுக்கோட்டையிலிருந்து வந்து நான் பெரியவரை பார்க்க வேண்டும் என்று கூறினார். என்னுடைய தந்தைக்கும் அவர் மிக்க
நெருங்கிய நண்பர். அவர் என்னை கூப்பிட்டு, நீ அவரை கூப்பிட்டு கொண்டு பெரியவரை கொண்டு அவரிடம் கொடுத்து இந்த இதை சேர்த்து விடு அப்படின்னு. அப்பொழுது பெரியவர் வந்து காட்டுப்பள்ளி என்று எண்ணூர் பக்கத்தில் இருக்கிறது, இந்த காட்டுப்பள்ளியில் அவர் கேம்ப் பண்ணியிருந்தார். நான் வந்து என் நண்பரையும் கூப்பிட்டு கொண்டு சென்று கொண்டிருந்தேன். எண்ணூரில் போட்டில் தான் போக வேண்டும், காட்டுப்பள்ளிக்கு போட்டில் தான் போய்ட்டு இருக்கு. அப்படி சென்று கொண்டிருக்கிற போது முதலில் ஒரு போட் ஒன்று மிக அழகாக சென்று கொண்டிருந்தது. அதில் தூரத்தில் தான் தெரிந்தது, அதில் நன்ற ஆஜான் பாகவதர் ஒரு மாமி 2 பேரும் போயிட்டான். சரி, நாங்கள் போய் இறங்கி பெரியவரை கொண்டு பார்க்குற போது அவர் ஒரு அழகான ஆலமரத்தின் அடியில் உட்கார்ந்திருந்தார். அன்பர்கள் அனைவரும் அங்கே குழுமியிருந்தார்கள். அப்பொழுது எம்எஸ் அம்மா எதிர்களில் உட்கார்ந்து கொண்டு இந்த மைத்ரீம் பஜதே என்ற பாடலை பாடினார். அப்பொழுதுதான் அது நான் கேட்டதே கிடையாது, என்ன புதுசாக இருக்கிற இந்த பாடல் என்று நினைத்து கொண்டேன். அந்த பாடலை பாடினுடன் பெரியவரே அதற்கு நீ இப்படி பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கடைசியில் யுத்தம் ஜெகத் அப்படின்னு ஹை பிச்சில் பாடினோம். அவரே பாடி காட்டினார். பாடினவரும் அதை 4-5 தடவை எம்எஸ் பாடி காட்டிட்டு சரி நீ சென்று யுஎன்ஓவில் பாடலாம் என்று கூறினவுடன் எல்லோரும் நாங்கள் வந்து தரையில் தான் அமர்ந்து சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு, எனக்கு அந்த பாடலை பற்றி ஒன்றும் சரியாக தெரியாது, ஏதோ புதுசாக இருக்கிறது என்று கேட்டுக்கிட்டு, பிறகுதான் அது வந்து யுஎன்ஓவில் பாடும்போது ரேடியோவில் கேட்டபோது, ஆஹா, அன்று நாம் மைத்ரி பஜதே என்ற பாடலை நாம் கேட்டோம், இப்பொழுது அது உலக பிரசித்தி பெற்றது, பெரியவரால் அது இயற்றப்பட்டது என்றது வந்து எனக்கு மிகவும் சந்தோஷம். அந்த நிகழ்ச்சியை நான் நேரில் கண்டு அனுபவித்தது என்று எனக்கு மறக்க முடியாது. ஆகவே மேடம் அந்த பாட்டை வந்து பாடி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். மைத்ரி பஜதே. மிக்க நன்றி. श्री गुरुभ्यो नमः। मैत्रीं भजत अखिलहृजयत्रीं, मैत्रीं भजत अखिलहृजयत्रीं, आत्मवदेव परानपि पश्यत, आत्मवदेव परानपि पश्यत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, त्यजत परेष्वक्रममाक्रमणं, त्यजत परेष्वक्रममाक्रमणं, मैत्रीं भजत अखिलहृदयत्रीं, जननी पृथ्वी कामदुगास्ते, जननी पृथ्वी कामदुगास्ते, जनको देवः सकल दयालु, जनको देवः सकल दयालुः, धाम्यत दत्त दयध्वं जनतां, धाम्यत दत्त दयध्वं जनतां, श्रेयो भूयात् सकल जनानां, श्रेयो भूयात् सकल जनानां, श्रेयो भूयात् सकल जनानां, श्रेयो भूयात् सकल जनानां। जय जय शंकर, हर हर शंकर, सद्गुरु महाराज की जय। திருச்சிற்றம்பலம். படிச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தேவாரத்தில். அது போக எனக்கு சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களுக்கும் தேவார வாத்தியார் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அந்த காலத்தில் படித்தது இன்னும் ஞாபகம் இருக்குது. அது வேறு டியூன், அந்த ராகம் வேறு எல்லாம் வரும். அது இன்னும் என்னை என்கரேஜ் பண்ணி இன்னும் நிறைய தேவாரம் படிக்கணும்னு வந்து இவங்க ஐயாவுடைய புக்கு தான்.
புக்கை வாங்கி நிறைய பேருக்கு காம்ப்ளிமெண்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். அதில் ஐயா 2 விஷயம் ஐயாவுக்காக சொல்லணும்னு நினச்சேன். ஒன்று வந்து எழு கூற்றறிக்கையை பற்றி சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஐயா சொல்லலை, அது டைம் காரணமாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். திருஞான சம்பந்தர் வந்து எழு கூற்றறிக்கை வந்து அந்த ஒரு பதிகத்தை படித்தாலே திருஞான சம்பந்தனுடைய அனைத்து பதிகங்களையும் படித்த பலன் உண்டு அப்படின்னு ஐயா தான் எழுதியிருக்காங்க. அது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு இது. ஏன்னா எல்லாருனாலையும் இந்த வேகமான உலகத்தில் எல்லா பதியங்களையும் படிக்க முடியாது. அப்போ எழு கூற்றறிக்கை ஒன்று படித்தாலே அனைத்து பதியங்களும் படித்த பலன் கிட்டுமே அப்படிங்கிறது அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இன்னொரு சின்ன சந்தேகம், நிறைய பாடல்களுக்கு நமக்கு அந்த இதில் இலக்கண வேகத்தில் இருக்கிறதுனால நமக்கு பொருள் தெரியலை. டெய்லி நம்ம பாட்டுக்கு புத்தகத்தை வச்சு வாசிட்டு போயிடுவேன். ஒரு 50-60 பதிகம் இப்போ சொன்ன மாதிரி 50-60 பதிகம் நான் வாசிட்டு போயிடுவேன். அதுவும் பலன் கருதி தான் படிக்கிறேன். உண்மையாக சொல்லணும்னா பலன், இந்த காரியம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான். ஒருத்தவங்க சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் இந்த மின்னுமா மேகங்கள் பொழிந்து எழுந்து அந்த பாட்டு சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, அதெல்லாம் படிப்பேன். இந்த கொரோனா சமயத்தில் படித்தேன் அந்த பாட்டு, ரெகுலராக டெய்லி விடாமல் படித்தேன். அது வந்து பொருள் தெரியாமல் நம்ம படிக்கிறோம். அப்படி படிக்கிறதுனால பலன் உண்டான ஐயாட கேட்கும். நீங்கள் பொருள் அப்படின்னு சொல்லு, ஆனால் அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுறான்ட்டு குழந்தையோட அப்பாவுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து பொருள் இல்லாமல் படித்தாலும் பொருள் அவருக்கு தெரியும். அதனால் அது கண்டிப்பாக பலன் தருவார். அது 2 தான். ஏன்னா ஒரு பதிகம் படித்து எல்லா பலனும் இவர் 3 பேர் தான் எழுதியிருக்காங்க எழு கூற்றறிக்கை. ஒன்று திருஞான சம்பந்தர், ஒன்று நக்கீரர், ஒன்று வந்து நம்ம அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் சுவாமிமலையில் தான் அது சுவாமிமலை ஆண்டவருக்கு தான் எழுதியிருக்காங்க. அதுவும் இவங்க புக்கில் இருந்தால் படித்து டெய்லி மனப்பாடம் பண்ணி இந்த எழு கூற்றறிக்கை 2 போகும்போது வரும்போது அதெல்லாம் அதை சேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது ஐயா சொன்ன அதை படித்தா திருப்புகழ் முழுவதும் படித்த பலன். அதே மாதிரி திருஞான சம்பந்தனுடைய எழு கூற்றறிக்கை படித்தா திருஞான சம்பந்தனுடைய அனைத்து பதிகங்களும் படித்த பலன். அதனால் அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தேங்க்யூ. குருவாயூர்லேருந்து குருவாயூர் கௌபினி எடுத்துருந்து ஸ்ட்ரெயிட்டாக டல்லப் கிருஷ்ணர் வந்திருந்தார் ஆசீர்வாதம் வழங்குறதுக்கு. அதனால் அந்த அவருடைய எங்களோட திருமண நாளில் அவரை நான் கண்டிப்பாக நினச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பெரியவாளோட திருவிழா வந்து ஒரு நிகழ்ச்சியிலையும் அன்பர்களை வந்து சர்க்கிளை கூட்டிகிட்டே போகிறாரு எனக்கு. அதனால் ஜஸ்ட்டு நான் அன்றைக்கி என் பொண்ணு வந்து கோவிந்தபுரத்தில் தபோவனத்தில் ஒரு இடம் வாங்கினா. அப்போ தான் லாஸ்ட் இயர் அவரை சந்தித்தேன். அப்போ அவரோட புஸ்தகங்களெல்லாம் கொடுத்தார் சீதாராமன். ஒரு நல்ல தமிழார்வம் உள்ளவராக இருக்கார். அதனால் சார் இந்த மாதிரி நான் புஸ்தகம் எழுதியிருக்கேன், அப்புறம் தரேன்னு. ஆனால் அது 1 வருஷமாக பெண்டிங். அது இப்போ அது இறைவனோட சித்தத்தினால நாங்கள் இங்கே வந்து 1 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டி தங்கினோடனே அவர் ஒன்றுமே கேட்கல. எது சிவாவை கூப்பிட்டு அவங்க மேலே வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டும் கீழே வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டும் ஒன்றுங்க காதுங்க என்ன வேணால் கொடுங்கன்னு சொல்லிட்டார் 1 மாதத்துக்கு. அந்த மாதிரி வந்து அந்த சிவனடியார்கள்லாம் இளையான்குடி மாறினார்லாம் வந்து அந்த மாதிரி வழங்கி சிவனடியாருக்கெல்லாம் உணவளிப்பா இல்லையா, அந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் செஞ்சுட்டுருக்கார். அதுக்கு நாம் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அந்த இப்போ அவர் மூலமாக வந்து இப்போ இன்றைக்கி எண்ணற்ற அடியார்களை நேரில் பார்க்கவும் இது வந்து டெலிகாஸ்ட் ஆகுது, 6000 பேருக்கு மேலே போயிச்சு வரும் அப்படின்னு சொல்லி சீதாராமன் சார் சொன்னார். அவங்களோடையும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக மகாபெரிவாளுக்கும் மகாபெரிவாளுடைய கருவை அந்த சீதாராமையருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய. இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றது தான். ஸ்ரீவத்சத்துல இப்போ எங்களுக்கு கிடைக்கிற மனசு நிம்மதியும் திருப்தியும் ஸ்ரீவத்சம் ஃபேஸ் 2 கௌஸ்துபத்துல நிச்சயமா கிடைக்கும். நாங்க இப்போ அனுபவிச்சிருக்கிற பக்தி பரவசத்தையும் கலை நிகழ்ச்சிகளையும் நீங்க நிச்சயம் கௌஸ்துபத்துல அனுபவிக்கலாம்.